ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். எல்லாருக்கும் உங்க டயலாக் ஞாபகங்கா? ஞாபகங்கி. என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் எதையும் மறக்க மாட்டேன். நீங்க கண்டிப்பா எதையும் மறக்க மாட்டீங்க. ஓ சாரி, எனக்கு ஞாபகம் மறதி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பாட்டி, ஜஸ்ட் டூ திஸ். நண்பா, எல்லாம் அசம்பல் ஆகட்டும். நம்ம செய்கிறது என்னமோ எனக்கு கொஞ்சம் ஓவராக தோணுது. ஐ மீன், ரோஷினி அண்ணியும் அவங்க அம்மா மட்டும்தான் வராங்க. நீங்கள் நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுக்கீங்க. எனக்கு தெரியும். அவள் வந்துக்கிட்டீக்கா? வந்தாச்சு. எல்லாரும் கிளம்புங்க. ஓகே, நீ வா சைமா. அண்ணா, கவிர் அண்ணா, இங்க வாங்க. ஃபாஸ்டா அங்க பாருங்க. நான் இதோ வரேன். போயிட்டு வாங்க அண்ணா. சரிடா. பாட்டி, என்ன நீங்க வர சொல்லியிருந்தீங்களா? வர சொல்லியிருந்தேன். அது எதுக்காக வர சொல்லியிருந்தேன்னா, நம்ம அவுட் ஹவுஸ்ல கிச்சன் இல்லைல்ல, சாப்பாடுக்கு கஷ்டப்பட வேணாம், இங்கேயே வர சொல்லலாம்னு சொன்னேன். நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். பட் இந்த ப்ராப்ளம் என்னன்னா, நீ எதுவும் யோசிக்காது. இதுவும் உன் வீடு தாம்மா. நீ உன் பாட்டியோட பேச்சை கேட்க மாட்டியா? நான் கேட்காம இப்பனா நான் பெரியவங்க பேச்சை எப்பவும் மீனதில்லை. அதே மாதிரி லஞ்சையும் ஒதுக்கவே கூடாது. நான் அப்படி எதையும் ஜோக்கா சொல்லலையே. இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான்? வாய்க்க சொல்லி என்ன கேட்க போகுது? ஆமா பாட்டி, எனக்கு என்ன சாப்பிட்றதுக்கு பண்ணிக்கீங்க? அட, என்ன கேட்டீங்க நீங்க? எனக்கு சிக்கன் பிரியாணி, ஷாய் பன்னீர், சிக்கன் பிரியாணி, ஷாய் பன்னீர், சிலோட்டி கபாப், தந்தூரி ரொட்டி, சிலோட்டி கபாப், தந்தூரி ரொட்டி, தந்தூரி சிக்கன், சாய் பன்னீர், தந்தூரி சிக்கன், சாய் பன்னீர், ஆலு மட்டன், ஆலு கோபி, ஆலு மட்டன், ஆலு கோபி, ஹனி சில்லி பொட்டேட்டோ, ஹனி சில்லி பொட்டேட்டோ, சமோசா பாவு பாஜி, சமோசா பாவு பாஜி, அப்புறம் ஹக்கா நூடுல்ஸ் கூட இக்கி. இதெல்லாம் என் ஃபேவரட். ஆனால் என் லைஃப்பில் அது எங்களுக்கே நல்லா தெரியும். கம்மியாக பேசுறது, கம்மியாக சாப்பிட்றது. நீங்கள் எவ்வளோ கம்மியாக பேசுவீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாப்பிட்றத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். உங்களோட ஆம்ஸை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியுது. என்னை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவனுக்கு எப்படி தெரியும்? வாங்க வந்து உட்காருங்க, வாங்க. அவன் நீங்க சாப்பிடுங்க. பாக்குறதுக்கே பாவமாகி இவ்வளத்தையும் இவ எப்படி சாப்பிடுவா? நான் தான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேனே, அண்ணதான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எனக்கு கூட இது அதிகமேனு தான் தோணுது. இது கூட போதலைன்னு சொல்வா பாருங்க. நீங்களே வந்து கவனிங்க. 4 பேர் சாப்பிடுற சாப்பாடு சொன்னேன்ல. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சாப்பிட்றா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. இது ஸ்டார்ட் தானே, இன்னும் போக போக நிறைய. உங்களுக்கு வேற ஏதாவது? இல்லை, நோ தேங்க்யூ. ஆக்சுவலி நான் டயட்டிங்கில் இருக்கேன், அதான் இதோட லிமிட். நல்லதுங்க. டயட்டிங்கா? செஞ்சு வச்ச ஐட்டம்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் பார்க்க பயங்கரமான ஆள் மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் நல்லா சமைச்சிக்கீங்க. ஆக்சுவலி ஐ எம் ரியலி சாரி, சாப்பாடு கம்மியானதால எதுவும் மிச்சம் வைக்க முடியலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது அங்க உங்க முடியல, அங்க பாருங்க. ஓ, சாப்பாடுன்னு யார் சொன்னா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் வைக்கப்படுறீங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. உங்களுக்கும் மிச்சம் வச்சுக்க. இந்தாங்க. வேண்டாம்.
ஐயோ அது தலை முடிஞ்சு விழுந்துதாச்சு. ஐயோ ஐயோ அண்ணா. ஆமா ஆமா, நீங்க எங்க போனீங்க? அவுட் ஹவுஸ்ல கிச்சன்ல தானே, அதான் இவங்க இங்க வர சொன்னாங்க. அவங்க இங்க வர சொன்னாங்கன்னு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா இங்க கம்மியா இருந்ததுனால நான் எடுத்துட்டு வரல. இங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. உன் வயிறு நிரம்பிடுச்சுல? ஆமா கொஞ்சம். ஆமா அப்படியே சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டேன். வணக்கம் அமன் சார். நான் ஆமா, நீங்க எதுக்கு இவருக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? இவர் என்ன உங்க மாப்பிள்ளையா என்ன? இதுவும் கரெக்டா, இவர் என்ன எனக்கு மாப்பிள்ளையா? போலாமா? இல்ல என்னால முடியாது. ஸ்லைமாக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணிட்டீங்க. பட் ஐ கேன் டூ திஸ் எனி மோர். ஓ மிஸ், நீ என்ன நினைச்சிட்டீங்க? என் புகுந்த வீட்லையும் நான் தான் வேலை பண்ணணும், என் பிறந்த வீட்லையும் நான் தான் வேலை பண்ணணுமா? ஐ கேன் டூ இட். என்னாலலாம் முடியாது. அப்ப யாரு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களால எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே. இல்லையே, எனக்கெல்லாம் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஐயோ நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. நீங்க உங்களுக்கு ஃபீவர் மார்னிங் சொன்னீங்களே அத. சொன்னீங்கல்ல, அப்ப அதுதான் உண்மை. எனக்கு ஃபீவர் அதிகமாகி கொஃப் கூட வருது. ஏய் வாயை மூடிட்டு இருமுடி. இப்படி இருமுனா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற போகுது. நீயும் செய்யலைன்னா எனக்கு வேற யார் ஹெல்ப் பண்ண போறது? உங்க மருமக இருக்காளே. மக ஏன் மக? உங்க மருமக வர வரைக்கும் ஏன் மக ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். இவள உங்க மருமகளா இல்ல உங்க மகளை நினைச்சிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா இவளுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லையாடா கண்ணா? பாட்டி உனக்கும் எனக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஏண்டையும் ஓண்டையும் கடமையா இல்லையா கண்ணா? செய்யறமா? சரி பாட்டி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. என்ன வேலை செய்யணும் மட்டும் சொல்லுங்க. தேங்க்யூ ரோஷினி. தாங்க என்கிட்ட கொடுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு மேகண்டாலும் பேர்ட்ஸ்னாலும் ரொம்ப இஷ்டம்னு. நீங்க ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு நான் மேகத்தை வர வச்சிடுறேன். அப்படியா? உங்களுக்கு ஸ்டார்ஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என் கை மேல இருக்கிற உங்க கையை நீங்க எடுக்கல, நான் ஒரே ஒரு அரை ஒன்று விடுவேன். அப்படி விட்டா உங்களுக்கு ஸ்டார்ஸ் தானா தெரியும். சாரி, நீங்க போய் உங்க சோரிய 10 மினிட்ஸ் அவன்ல பேக் பண்ணி அது ஒரு நல்ல நெய் பிஸ்கட்டா வந்ததும் அதை அப்படியே சாப்பிட்டுருங்க. எனக்கு உங்க சோரிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்க மேலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபாரா, ரோஷினி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னமோ உன்னை ஒரு ஜென்மத்துக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கி. எனக்கும் அப்படித்தான் இருக்கி. அது சரி, ஐநோ அங்க நிக்கிற அமன் ஜுனைத் கான் உன் அண்ணன் தான்.
ஈனாலும் மனுஷன் ரொம்ப ரூட். ஐ மீன் இவர் எப்படிப்பட்டவன்னா சரியான முரளி ஜுனேத் தான். ஓகே உள்ள போலாம் வா. அதாவது அந்த சூனிய கண்ணாடியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த புக் ஷெல்ஃப்ல இருந்து அந்த கண்ணாடியை எடுத்தே ஆகணும். இங்க ஒரு புக் ஷெல்ஃப் இருந்தது, அது எங்க? தெரியாது சார், நாங்க இந்த வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டோம். இங்க தான் எங்கேயாவது ஈக்கும். நில்லுங்க, எனக்கு அந்த புக்கு வேணும். ஃபரா, உன்னை இங்க பார்த்த உடனே எனக்குள்ள என்ன ஃபீல் வந்துக்கினா தெரியும். சோலார் சிஸ்டம்ல இன்னொரு கியூட்டான பிளானட் இருந்ததுன்னு. ஆனா அது யாருக்குமே தெரியாம இருக்கும். எஸ், அப்பா செஞ்சதுக்கான பனிஷ்மெண்ட்டை நாம நல்லா அனுபவிச்சுக்கிட்டோம். நான் ப்ராமிஸா சொல்றேன், இனி நீ தனியாள் இல்லை. இன்னையிலேருந்து உன் ஃபேமிலி உன் கூடேக்கி, உன் அண்ணன் உன் கூடேக்கா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் உங்க கூட பிறக்கலைனாலும் உங்க தங்கச்சியா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உறவுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. தங்கச்சிங்கனாலே எப்பவுமே சொந்த தங்கச்சிங்க தான். வெல்கம் டு த ஃபேமிலி சிஸ்டர். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, சமோசா வேணும். இந்தா, இதை திருப்தியா சாப்பிடு. இந்தாங்க அண்ணா, நீ சாப்பிடு. ஆக்சுவலா இந்த ரூட் பர்சன் ஃபேமிலியோட இருக்க சொல்ல கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கூப்பிட்டீங்களா? என்னங்க எக்ஸ்கியூஸ் மீன்னு நீங்க தானே கூப்பிட்டீங்க? ஆமா, அது எதுக்கு கூப்பிட்டேன்னா, நீங்க இன்னைக்கு மார்னிங் என்கிட்ட பேர்ட்ஸ் மேகம் எதெல்லாம் காட்டுன்னு சொன்னீங்க. ஓ, உங்க மேஜிக் பெட்ரோல் டேங்க் ஒன்றும் காலி ஆகலையே? இல்லையே, என் டேங்க்ல நிறைய பெட்ரோல் இருக்கு. வந்து உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், நண்பா இங்க வா. அந்த பேர்டு இப்போ கையில மேகம் உருவாகட்டும். என்னால இதை நம்பவே முடியல. நீங்க வேணா ஒரு முரட்டாளா இருக்கலாம், ஆனா உங்க மேஜிக் சூப்பரா இருக்கி. இந்த மேஜிக்கை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட இருந்து தான். உங்க கண்ணுக்குள்ள காணாம போகக்கூடிய மாயம், உங்க கூந்தல் முடிக்குள்ள சிக்கி தவிக்கிற மாயம், உங்களோட பேச்சு, உங்களோட சிரிப்பு, அந்த அழகு. ரோஷினி,